தல அஜித்னு சொன்னாலே போதுங்க, அவங்களோட ஃபேன்ஸ் குஷியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரீசெண்டா விவேகம் டீசர் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. இந்த டீசரை அஜித் ரசிகர் மட்டும் இல்லாம எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. இவர்கிட்ட இருந்த ஒரு மைனஸான உடல் தோற்றத்தையும் இந்த படம் மூலியமா பிளஸ் ஆக்கி அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்காருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அஜித் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தல அஜித் இவரை மாதிரி ஆக வேண்டாம்னு, அது ரொம்ப ஈஸியான வாழ்க்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தல அஜித் பல தடைகளை தாண்டி தான் இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. பள்ளி படிப்பை பிடிக்காதனால இவருக்கு பிடிச்ச துறையில கவனம் செலுத்தி அதுல வெற்றி பெறலான்னு நினைச்சாரு. ஆரம்பத்துல கவர்மெண்ட்ல வேலை செஞ்ச இவரு அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கினாரு. ஆனா அதுல நஷ்டமானதுனால மெக்கானிக் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பைக் ரேஸ் மாடலிங்னு வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும்னு பல முயற்சியை எடுத்தாரு. ஸ்டார்டிங்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சு முடிச்ச பிறகு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி உடல்நிலை குறைவு, பொருளாதாரம்னு 1.5 வருஷம் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. இது அஜித்தோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா கருதப்படுது. ஏன்னா இவரு ரொம்ப நாளா படுத்த படிக்கிலே இருந்ததுனால பட வாய்ப்புகளும் வராம போயிடுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவரு அவ்வளவுதான், இனிமேல் படங்கள்ல நடிக்க மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காரு. அடுக்கு மாடியில பிணமா வாழ்றதை விட குடிசை வீட்டுல உயிரோடு வாழ்றதே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தோ ஒவ்வொரு பாடத்தை கத்துக்கலாம். ஆனா எல்லா பாடமும் சிறந்த பாடமா அமையறது இல்லைங்க. நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா அதற்கேற்ப உழைக்கிறது நம்மளோட கடமைன்னு நிரூபிச்சிருக்காரு நம்ம தல அஜித். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.